வணக்கம். நான் எஸ்கே. மார்ச் 9ஆம் தேதி காலையில் தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் படிக்கிற +2 படிக்கிற ஒரு மாணவி அவர்கள் வந்துட்டு காலையில் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு 10 மணி ஆகிட்டும் திரும்ப வரவே இல்லை. ரெகுலராக போயிட்டு வர டைம் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி இருந்தால் கூட அவங்க அந்த அந்த குறிப்பிட்ட டைமை தாண்டி அவங்க வரவே இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு தேடி பார்க்குறாங்க. அங்கே ஆளை வந்துட்டு காணோம். உடனே அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு குளச்சல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகிறாங்க. அன்னைக்கு போன உடனே இன்னைக்கெல்லாம் வந்துட்டு கேஸ் எடுக்க முடியாது, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க. மார்ச் 10ஆம் தேதி காலையில் அதே மாதிரி 10 மணிக்கு போகிறாங்க. மறுபடியும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை இங்கே எடுக்க முடியாது, நீங்கள் வந்து விளாத்திக்குளம்ல இருக்கிற மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, மைனர் கேஸ்லாம் வந்துட்டு அவங்க தான் பார்க்குறாங்க, பொண்ணுங்க கேஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே தள்ளி விட்டாங்க. மகளிர் காவல் நிலையமான விளாத்திக்குளத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் வந்துட்டு இவங்ககிட்ட கேள்விகள்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாணவியோட உடல் கிடைக்குது. ஆனால் உடல் வந்துட்டு இறந்த நிலையில் கிடைக்குது. அதை பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்லேயே வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு ஒரு வன்புணர்வு பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமும் அதை பார்க்கும்போதும் வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த வீடியோலாம் நான் வந்துட்டு திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவங்கள அந்த நிலையில் அவங்க குழந்தை அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி எப்படி வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மனசு வருது அப்படின்னு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கோபமும் எரிச்சலும் வந்துச்சு. இவங்களையெல்லாம் வந்து எப்படி இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு வாழ விட்டுருக்கோம், இந்த மாதிரியான ஒரு மக்களை வந்துட்டு எப்படி இந்த நல்லா இருக்கிற ஏற்கனவே நல்லா இருக்கிற மக்களோட கும்பலாக சுற்றிக்கிட்டு ஒரு கேடுகட்ட ஒரு நாய்ங்களாம் இருந்திருக்கானுங்களே அப்படின்னு நினைக்கும்போது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்கள உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட்லாம் வந்துட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து பாடியை வந்து வாங்கலை. பாடியை வாங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சாலை மறியல் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க இறந்ததுக்கு இறக்குற வயசாடா இது 17 வயசு பொண்ணு. 17 வயசு பொண்ணை வந்துட்டு அது குழந்தை. ஆக்சுவலாக அந்த குழந்தைய வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நினப்பு எப்படி அவங்களுக்கு வந்திருக்கும். அது ஒருத்தராக இருக்கலாம், ஒரு ஒரு கூட்டமாக இருக்கலாம், என்ன பண்ணானுங்கன்னே தெரில. ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு ஒரு செயலாக தான் இதை பார்க்குறேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பண்ணிவிட்டு இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. போலீஸ் சைடில் இருந்தும் அரசியல்வாதிகள் சைடில் இருந்தும் இந்த பிரச்சனையை வந்துட்டு பெருசு பண்ணாதீங்கன்னு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸை சமாதானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதான் ஒரு சில ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சன் டிவிக்கார மட்டும் வேற மாதிரி நியூஸ் போட்டிருங்க. அது என்ன நியூஸ்ன்னு வந்துட்டு உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதில் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் 3 விஷயத்தை நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். இதில் எனக்கு தோன்ற கேள்வி உங்களுக்கும் வந்துட்டு சிங்க் ஆகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இந்த அலட்சிய போக்கு எப்போ மாறும்? இந்த போலீஸ்காரனுங்களோட அலட்சிய போக்கு. ஒருத்தர் வந்துட்டு ஒரு அதாவது மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் பதட்டமாக வர்றாங்க. ஒரு பொண்ணை காணோம், அதுவும் 17 வயசுல இருக்கிற ஒரு மைனர். அவங்கள வந்துட்டு காணோன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வராங்க. இந்த அலட்சிய போக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது எப்படி வருது? நான் ஒரு போலீஸ்காரனோட பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு யோசிச்சு பார்க்குறேன். ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிறான், இல்லை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கான்னா எல்லாம் படித்து தான் வந்திருப்பானுங்க. இவனுங்க பணம் கொடுத்து வந்திருந்தானுங்கன்னா இவனுங்கிட்ட கருணையே இருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். படித்து வந்திருக்காங்க, தனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக ராப்பகலாக கஷ்டப்பட்டு ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆர்டர் வாங்கி இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் வாங்கி இந்த ஊரில் வந்து உட்காந்துட்டு நான் போலீஸ்காரன்னு சொல்லி தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தன் தனக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு ஓடி வர்றான், என் பொண்ணை காணோம், என் பையனை காணோம், என் குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு ஓடி வர்றான்னா எவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்கானுங்க பாருங்களேன். இந்த இந்த செயல் என்னைக்கு மாறும்? இது யார் வந்தா மாறும்? இது யார் சொன்னா மாறும்? இது யாருனால இந்த அலட்சியமா இருக்காங்க? ஏன் இந்த அலட்சியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் என் மண்டையில ஒரு 3 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு திரும்ப திரும்ப கலெக்டிவா நான் எடுத்து பார்க்கும்போது இதுல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அலட்சியமா இருந்திருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, ஒரு மிஸ்ஸிங் கேஸ், ஒரு பொண்ணை காணோன்றாங்க, ரெகுலரா போயிட்டு வர்ற ஒரு இடத்துக்கு போற பொண்ணு
ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் காணுன்றாங்க. எவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்கானுங்க. இவனுங்க என்னைக்கு திருந்துவாங்கன்னு தெரில. இல்லை நம்ம தான் வந்துட்டு அவங்களுக்கு திருப்தி கொடுக்கணுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரில. அதை உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன். 1. 2வது, இந்த கஞ்சா பழக்கம். இந்த பொண்ணை வந்துட்டு வன்புணர்வு பண்ணியிருக்கானுங்க. அது ஆக்சுவலாக வந்து ஒரு மைனர். அவங்க பாவம், ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தவங்க. தினமும் வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய, நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. 10th நல்லா படிச்சிருக்காங்க. +2 எக்ஸாம் எழுதுறதுக்காக இப்போது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முதல் இன்சிடெண்ட்டாக நான் எதை பார்க்குறேன்னா, இந்த கஞ்சா பழக்கத்தை தான் நான் பார்க்குறேன். இந்த கஞ்சா பழக்கம் இல்லைன்னா, இந்த கஞ்சா, போதைப் பொருட்கள், மது, இது எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது. ஒருத்தன் போதை தலைக்கேறினா என்ன பண்ணுறான்னே தெரியாது. எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்க்குறோம். இதிலிருந்து ஒரு அவேர்னஸ் தெரிய வேணும். நம்ம இதை குறைக்கணும், இதை வந்து ஸ்டாப் பண்ணணும், இதை வந்துட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து அழிச்சொழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இந்த டாஸ்மாகில் சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது எனக்கு தெரியல. ஏன் வந்து அந்த டைமை குறைக்க மாட்டேங்க, ஏன் வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க, ஏன் வந்து ப்ரொடக்ஷனையே ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துலேயுமே லாபம் பார்த்துட்டு இருக்கானுங்க. 4 பேர் இறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை லாபம் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் மட்டுமே தான் வந்துட்டு இந்த அரசாங்கம் வேலை செய்யுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த போதை பொருட்களும் இந்த மது விற்பனையும் என்னைக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சு 0% அச்சீவ் பண்ணவே முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு லிமிட்டெட் டைமில், லிமிட்டெட் ஏரியாவில் மட்டுமே வந்துட்டு இருந்துச்சுன்னா யாருமே வந்துட்டு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு பயந்துருவாங்க. இனிமேல் நமக்கு இந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சா சராசரியான வாழ்க்கையை அவங்க வாழ்றதுக்கு கிளம்பிடுவானுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சின்ன ஒரு முன்னெடுப்பு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட தான் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம். ஆனால் இதை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் வெளிப்படைத்தன்மையே இல்லை. இதை குறைக்கிறதுக்கான எந்த முயற்சியை வந்துட்டு அரசாங்கம் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே சொல்லுங்கள். 3வதாக நான் பார்க்குறது வந்துட்டு, ஒரு கழிப்பறை இல்லைன்னு சொல்லி அவங்க வந்துட்டு வெளியே போகிறாங்க. நான் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்லேயும் வந்துட்டு கழிப்பறை இல்லை தான். நாங்கள் என்னோட 17 வயசு வரைக்கும் நானுமே வந்து இந்த மாதிரி வெளியே இருக்கிற ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு குளம், குட்டை, அந்த மாதிரி ஏரியா தான் வந்துட்டு நான் கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் அந்த டைமில் ஒரு 17 வயசுன்னு இருக்கும்போது எனக்கு அப்போல்லாம் வந்து 2011, 12 அந்த டைம்லலாம் வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு, எனக்கோ என்னோட ஊரில் சுற்றியோ இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடெண்ட்டோ இஷ்யூவோ வந்ததே இல்லை. ஏன்னா அன்னைக்கு போதை வஸ்துக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு காலையிலேயே வந்துட்டு ஒரு போதையை போட்டுக்கிட்டு ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு செயலில் வந்துட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு உருவாக்கி கொடுத்தது இந்த அரசாங்கம் மட்டும்தான். அன்னைக்கே வந்துட்டு ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன், பார்க்குறேன். வீட்டுக்கு ஒரு கழிப்பறை இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதை ஏன் இன்னும் வரைக்கும் நீங்கள் கொடுக்கல? தென் மாவட்டங்களில் வந்துட்டு இந்த மாதிரியான கழிவறையை வந்துட்டு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு இன்னுமே கேள்விக்குறிதான். இல்லை ஏற்கனவே ஸ்கீம்ஸ் அலாட் ஆகி அந்த காசையும் திருடிட்டானுங்களான்னு கூட எனக்கு தெரியல. அதிகமாக திருட்டு புத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்துட்டு ஜாஸ்தி நீங்கள் பார்க்க முடியும் வெளியே. இது எல்லாத்தையுமே வந்துட்டு கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோல் சிஸ்டம் ஃபெயிலியர் மட்டும்தான். இந்த சிஸ்டம் ஃபெயிலியர்னால உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னா தினமும் வந்துட்டு உங்கள் கழுத்தில் வந்து ஒரு டேகோ இல்லை வந்து ஒரு லொக்கேஷன் ட்ராக்கரோ இல்லை உங்களோட கழுத்துக்கிட்டே வந்துட்டு நீங்கள் ஒரு கேமராவோ மாட்டிட்டு போனால் மட்டுமே தான் உங்களை நீங்கள் பாதுகாக்க முடியுமே தவிர, இந்த அரசாங்கம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு தவறிடுவாங்க. அப்படி தவறுனா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு முடிச்சிருவாங்க. சரி, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நியூஸ் சேனல் யாருமே வந்துட்டு கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சன் டிவியில் என்னடா நியூஸ் போட்டிருக்காங்கன்னு போய் பார்த்தா ஒரு சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அந்த பசங்களோடு சேர்ந்துட்டு ஸ்டாலின் சார் வந்து விளையாடிட்டு இருக்காரு. எப்போ இந்த மாதிரி ஒரு பீக் ஆஃப் த டைமில், இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கிற அந்த டைமில். அருமை சார், நல்லா விளையாடுங்க. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க நீங்கள் விளையாடணும் அப்படிங்கிறத. தேங்க்யூ. அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.